கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையம் முன்பு சனிக்கிழமையன்று காலை ஒப்பந்ததாரர் ஒருவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் என்பவர் கட்டட ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். சனிக்கிழமையன்று காலை சிங்காநல்லூர் காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் ராஜாராம் மோகன் சென்றபோது அப்பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சத்தம் கேட்டு விரைந்து வந்த போலீசார் ராஜாராமின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நான் இந்த ஏரியாவில் பேப்பர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வர வழியில பேப்பர் சப்ளை முடிச்சுட்டு வரும்போது கிரௌடா இருக்குன்னு பார்த்தேன். ஏன் கிரௌடா இருக்குன்னு பார்க்கும்போது என்ன பார்த்தேன்னா மர்டர் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த மர்டர் பார்த்தேன்னா அருவாளால வெட்டின மாதிரி சொல்றாங்க. போலீஸ் நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான யாரு எந்த நபரு எங்கிருந்து வந்தாங்க மர்மனவரா யாருன்னு தெரியல. காலை நேரத்தில் காவல் நிலையம் முன்பு நடந்த இந்த கொலை சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தப்பியோடிய கும்பலை தேடி வரும் போலீசார் இந்த கொலை முன்பகை காரணமாக நடந்ததா அல்லது வேறு காரணத்திற்காக நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணையை துவக்கியுள்ளனர்.